ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் இசபெல்லா ராஜேந்திரன். டெஸ்ட் ஷூட்லாம் போயிடுவாங்க. டெஸ்ட் ஷூட்லாம் போயிட்டு சார் எப்போ சார் ஷூட்டு அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு புரியலை, என்ன இதெல்லாம் கேள்வி? ஒரு படம் எடுக்க போகிறோன்னா இந்த கேள்விகள்லாம் எதுக்கு? நிறைய பட வாய்ப்புகளை இழந்தனான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் செலக்டடாக தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மூலியமாக தான் நான் ஆடிஷன் போய் அட்டன் பண்ணுவேன். ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. ஒரு சில டயத்தில் ஷூட் இல்லாத டைமில் எனக்கு நிறையா கேஸ்டிங்லாம் வரும். அப்போல்லாம் போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது எல்லாமே எல்லா ஆடிஷனையும் போய் அட்டன் பண்ணுவேன். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் சில பேர் பேமெண்ட்டு கேட்பாங்க. இந்த மாதிரிமா உங்களை நடிக்க வைக்கிறோம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்க வைக்கிறோம், நீங்கள் பேமெண்ட் இவ்வளோ பே பண்ணுங்கள். அதெல்லாம் வழி இருந்தால் நான் இப்படி இருக்கேன் எனக்கு சில டைம் தோணும். ஏங்க நானே அவ்வளோ கஷ்டப்படுறேன். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க சினிமாவில் தானே இருக்கா, அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறா போகிறா வரான்னு. அவங்கவுங்க வேதனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சில டைம் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்து போகிற காலங்கள்லாம் உண்டு. ஸோ நிறையா அதில் கசப்பான அனுபவங்கள் நிறையா இருக்குது. ஓகே, அந்த கஷ்டமெல்லாம் பட்டாதானே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் 4 வருஷம் ஆச்சு எனக்கு டயலாக்காக ஞாபகம் இல்லை. தட்ஸ் ஒரு எமோஷ்னல் சீன். அது இப்பயும் தட்ஸ் எமோஷ்னல் பிகாஸ் சாரி எனக்கு டயலாக் டோட்டலாக மறந்துடுச்சு. ஏன்னா 4 வருஷம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி நெக்ஸ்ட் எதனா மூவி இருந்தால் நான் சீனை நான் உங்களுக்கு ஆக்ட் பண்ணி காட்டுறேன். நான் அப்பவே சொன்னேன் வீட்டில் சொல்லிடலான்னு, அவதான் கேட்கவே இல்லை. சாரி பிகாஸ் ஐ டோன்ட் நோ டயலாக் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. சாரி. என்னோட நேட்டிவ் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். அங்கே ஒரு கிராமத்திலேருந்து இங்கே வந்திருக்கேன். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்க மாதிரி எனக்கும் ஒரு கனவு, சினிமாவில் ஏதாவது ஒரு சாதிச்சிடலாம் அப்படின்னு. ரொம்ப பெரிய கனவுன்னு கிடையாது, கண்டிப்பாக ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னை பற்றி என்னோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு ஷாட் இதனால் மறக்கவே முடியாது. சினிமாவுக்கு புதுசு இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, சினிமா நாலேஜெல்லாம் அவ்வளோவா கிடையாது. ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு வைக்கும்போது கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படின்னு கேமராவை தான் பார்த்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பிகாஸ் எல்லாரையும் பார்க்கும்போது ஐம் நர்வஸ், பயங்கரமாக நர்வஸ் ஆகிட்டேன். அப்போது சுஜித் சார் நிறைய ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காரு. பட் யாருமே எந்த கோவமே படாமல் எனக்கு அழகாக டீச் பண்ணாங்க. ஏன்னா ஒரு அவ்வளோ அழகாக என்னை பேம்பர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. அவ்வளோ சேட்டையெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அங்கே. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் எமக்காதியோடு நிற்கக்கூடாது, சினிமா இவ்வளோ அழகாக இருக்குமா, இதில் அப்படி இது உள்ள இருக்க என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட்டு என்னோடய வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தேன். நிறைய ஆடிஷன் போவேன். எடுத்தோடனே எல்லாம் கிடைக்காது இல்லை, நிறைய ஆடிஷன் போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய படம் செவப்பியில் ஒர்க் பண்ணேன். செவப்பிலையும் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். என்னை யாருக்கும் அவ்வளோவா தெரியாது, ஏன்னா அதில் வேறு மாதிரி ஃபேஸில் மேக்கப்லாம் போட்டு டல் மேக்கப்லாம் போட்டு அந்த மூவி பண்ணியிருப்பேன். ஒரு வகையில் ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். கேரக்டராக பார்க்கும்போது ஓகே, கொஞ்சம் அது கதைக்கு ஒத்து வரும். மற்றபடி அது நீங்களா ஒர்க் பண்ணீங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதான் என்னோட செகண்ட் ஃபில்ம். நெக்ஸ்ட்டு ராஜபுத்திரன் தான் என் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு லெவல். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்டாக தான். ஏன்னா பிரபு சாரை எங்கள் ஊர் சைடெலாம் எல்லாம் படத்தில் தான் பார்த்துருப்பாங்க. அவங்க கூட நான் ஆக்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்போ எங்கள் வீட்டில் அதை பயங்கர ஒரு ஹாப்பியாக, ஐயோ என் மகன் நடிக்கிறா, பிரபு சார் கூட நடிக்கிறா, பிரபு கூட நடிக்கிறான்னு எல்லாருக்கும் ரொம்ப ப்ரௌட். இதில் என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு நான் சினிமா வர்றதே பிடிக்காது. நான் என் அப்பாவை தப்பு சொல்லலை,
ஏன்னா எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. சினிமா ஃபீல்டுனாவே வந்து தப்பான ஃபீல்டுன்னு தான் நெறைய பேர் சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாரி தான் அப்பாவும் பயந்தாங்க. ஆனா ஆஃப்டர் தட் இத பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஹேப்பி. கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க மாதிரி அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வீட்லயும் அப்படிதான். ஆ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். சரவணன் சார் காஸ்டிங் அவங்க தான் பண்ணது. அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அம் போய் ஃபர்ஸ்ட் டே சில ஒரு கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும், கடைசியில அது நான் தான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அம் பிரபு சார் கூட நடிச்சேன். எவ்வர் எனக்கு அவ்வளோதான். எனக்கு ரொம்ப 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 ஹேப்பி. அவர் கூட நடிச்சது. எனக்கு நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்தாரு. மைன்யூட்டா வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர் நமக்கு சொல்லிக் குடுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லல்ல. பட் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு அழகா சொல்லிக் குடுத்தாரு. அதே மாதிரி வெற்றி அண்ணாவும் சரி, வெற்றி அண்ணாக்கு நான் தங்கச்சியா நான் ஒர்க் பண்ணேன். வெற்றி அண்ணாவும் எனக்கு அழகா டீச் பண்ணாங்க. டைரக்டர் சாரா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு அழகா சொல்லிக் குடுத்தாங்க. அதுலயும் நெறைய விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். நெறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அது மூலியமா. அந்த ஊர்ல போய் தங்கி ஒர்க் பண்ணப்போ, எனக்கு ரியலாவே என் வீட்ல இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. அவ்வளோதான். இசபெல்லா வந்து என்ன மாதிரியான சினிமாவோட என்ட்ரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? கேரக்டர் ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்ல ஹீரோயினா ஆசைப்பட்டீங்க? மெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா? அதோட உங்களோட பயணம் எப்படி போயிட்டு இருக்குது? அத பத்தி சொல்லுங்க. நான் எப்பயுமே லாஸ்ட் வரைக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். சினிமால ஒரு பெஸ்ட் கேரக்டர் தங்கச்சா, இந்த பொண்ணுடா இந்த மாரி ஒரு கேரக்டர்ல இப்போ மேபி நம்ம வீட்ல பார்க்கும்போது, ஏய் இந்த பொண்ண பார்க்கும்போது அப்படியே என் தங்கச்சி மாரியே இருக்குடா. அவள மாரியே சேட்டை பண்றா. அவள மாரியேனா ஒரு கேரக்டரா பிரதிபலிக்கணும். அந்த மாதிரி தான் ஆசை. அது எனக்கு ஹீரோயினி ஆகுற ஐ அம் நாட் டிசர்வ். அதையும் தாண்டி எனக்கு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா ஆகணும். எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஏன்னா, இந்த சினிமால நெறைய நல்லவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ நெக்ஸ்ட் நம்ம லீட் எதுவும் பண்ண போனோம்னா, ஹீரோயினியா? அதுக்கு இப்படி இருக்கணுமே, அ அவ்வளோ அழகா இருக்கணுமே, இப்படி இருக்கணுமே, உங்கள நீங்க க்ரூம் பண்ணிக்கோங்க, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. பிகாஸ் நான் நானா இருக்கணும். என்ன இப்படியா ரசிச்சா எனக்கு போதும். எனக்கு தெரில. அதெல்லாம் தெரில. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி எனக்கு வந்து மத்தவங்க கிட்ட வந்து என்ன எப்ப பார்த்தாலும் அழகா காமிச்சுக்கிட்டு, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நல்ல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணணும். அவ்வளோதான். எனக்கு வந்து எப்படி லைக் அ பாலா சார், அ ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார் இந்த மாரி ஆட்கள் கூட படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதில ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா ஒர்க் பண்ண கூட ஐம் ஹேப்பி தான். ஃபர்ஸ்ட் டைம் எமகாதைக்கு நான் ப்ரிவ்யூ தான் போயிருந்தேன். பார்க்கும்போது எனக்கு தெரில. நான் வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா 4 வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு எனக்கு கரியர் ஸ்டார்ட் ஆனது எமகாதகில தான். என்னால வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. சின்ன கேரக்டர் தான். ஒரு 2 சீன்ல வருவேன். பட் ஐ அம் ரியலி ஹேப்பி. இவ்ளோ தூரம் நான் வந்து பண்ணியிருக்கிறது ஐ அம் ப்ரவுட். இங்க சின்ன ஒரு விஷயத்துலேருந்து தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கப்போ, அது வேர்ட்ஸ்னால என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அடுத்த படம். அடுத்த வாய்ப்பு எப்படி கிடைச்சுச்சு? அந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் என்ன? அத பத்தி சொல்லுங்க. அடுத்த படம் என்னோடது செவப்பி. செவப்பில ஒர்க் பண்ணும்போது, இந்த படத்துல ஒர்க் பண்ண எமகாதைல ஒர்க் பண்ண டீம்லேருந்து தான் ஒரு அக்கா எனக்கு ஆடிஷன்லாம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இது போய் தான் என்னோட ஆடிஷனை நான் அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆகி கோயம்புத்தூர், பொள்ளாச்சி சைடு தான் அந்த ஷூட் போச்சு. அதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணேன். இதுதான்னு சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் நீங்க மேபி பார்த்துருப்பீங்க. ஆகா ஓடிடில ரிலீஸ் ஆனுச்சு. ஒரு கோழிய வச்சு தான் கோழி தான் கதாபாத்திரம் என் கதாபாத்திரமா நடிச்சுச்சு. அதில ஒரு ப்ளே நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப பிடிக்கும். அவங்களும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். மேல் லைக் அவங்க பேரு கூட எனக்கு நேம் தெரில. மேபி நான் நேம் ஞாபகம் வந்தா சொல்றேன். அண்ட் தென் கமல் சார். கமல் சார் என்னோட ஃபேவரட். ஆல் டைம் ஃபேவரட். அதே தாண்டி நெறைய ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களோட தாக்கம் இருக்கும்ல. இவங்க தான் ஃபிக்ஸ்டுன்னு கிடையாது. ஒவ்வொரு படமும் ஓ இவங்க இதில சூப்பரா பண்ணியிருக்காங்களே, இதில இவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாரி தோணும். அதே மாதிரி அருவி படம் ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்.
இப்போ சினிமாவுக்காக நீங்க உங்களை எல்லாம் எப்படி எல்லாம் ரெடி பண்ணிக்கிறீங்க? அதாவது உங்களுடைய உணவு விஷயங்களா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் விஷயங்களா இருக்கட்டும், ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், சினிமாவுக்காக இவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்றீங்க? ஓகே, சீரியஸா சொல்லணும்னா நான் எதுவுமே பண்ணல, சாரி. ஏன்னா சினிமாக்காக இது பண்ணணும்னு யாருமே சொல்லலை எனக்கு தெரிஞ்சு. மேபி யாராவது சொல்லியிருக்கலாம், எனக்கு யாரும் சொன்னதில்லை. எல்லாரும் என்கிட்ட சொல்றது நீயா இரு. எனக்கு இந்த ஃபேக்காக சிரிக்கிறது, ஃபேக்காக பண்ணுறது, இந்த இடத்துல இப்படி மேக்கப் போட்டு போனால் தான் பார்ப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்கிட்ட ரியலாக பேசுகிறவங்க கிட்ட நான் ரியலாக பழகுவேன், அவ்வளோதான். எனக்கு இதுக்காக எனக்கு க்ரூம்லாம் நான் பண்ணிக்கல. எனக்கு பிடிச்சதா நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சதா நான் எல்லாமே பண்ணுவேன், அவ்வளோதான். ஒருவேளை இதை ஒருத்தவங்க இதை சொல்லிக்கிறாங்கன்னா என் மனசு உறுத்தும். இது உனக்கு தோணலைல்ல, அப்புறம் ஏன் நீ பண்ணுற அப்படின்னு. பண்ண மாட்டேன். எனக்கு என்ன பண்ண தோணுதோ, அது தப்போ ரைட்டோ, எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் நான் பண்ணுவேன். இசபெல்லா வந்து சினிமாவுல நடிக்கணும்னு ஏன் தோணுச்சு? ஏன் வந்து யார் உங்களுக்கு சொன்னாங்க? இல்ல நீங்களே உங்களுக்குள்ள உருவாச்சா நடிப்பு? எனக்கான உருவாகல. என்னோட தமிழ் ஆசிரியர், நான் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் காட் அப்படின்னு கூட சொல்லலாம். எழிலையா, ராஜேந்திரன், இவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டேன். காலேஜ் படிக்கும்போது நிறையா நம்ம ட்ராமாஸ்லாம், கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து நிறைய காலேஜுக்கு போவோம், ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிக்கெலாம் போவோம். அங்கே பார்த்துட்டு ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்தாங்க எனக்கு. எப்படி வந்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. வந்துட்டு என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு, நீ நடிக்க வரியா அப்படின்னு கேட்டாங்க. நானும் எதுவுமே தெரியாமல் நடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரில. அப்படியே நானும் போயிட்டேன். அப்போது அவங்களோட கல்ச்சுரல்ஸ் ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அவங்க எனக்கு அதை டீச் பண்ணாங்க. அதுலேருந்து அப்படியே போயிட்டு ஏதோ ஒரு சீன் நல்லா பண்ண ஆச்சுன்னா என்ன கிளாப் பண்ணாங்க. கிளாப் பண்ணால் போதும்ல நமக்கு. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி எந்தூசியாஸ்டிக் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு நடிக்க தெரியும் போல், நம்ம ஒரு பெரிய ஆக்டர் போல் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்தது தான் என்னோட இந்த கலை பயணம். அப்படியே போயிட்டுருக்கு. ஆஃப்டர் தட் இங்கே வந்து என்னோட தமிழ் ஆசிரியர் தான் வந்து, இது நடிப்பு கிடையாது, இதெல்லாம் சும்மா, இது கடல் மாதிரி, நீ நிறையா போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் சென்னை வந்தேன். சென்னை வந்து சென்னை தியேட்டர் அகாடமியில் பேசிக் ஆக்டிங் முடிச்சிருக்கேன். அதுவுமே ஃபுல்லாக எனக்கு ஆக்டிங் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, சுத்தமாக எனக்கு தெரியாது. ஐம் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கேன். ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் இன்க்ளூடிங் இப்போ நீங்கள் வந்தாலுமே உங்களோட ஆக்டிவிட்டீஸை நான் பார்ப்பேன். யார் எப்படிலாம் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரையும் பீப்புள்ஸை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரையுமே நான் பார்த்துட்டே இருப்பேன், எப்படி யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படியே கற்றுட்ருக்கேன். அப்படியே ஓகே, கிளாமரா ஒரு ரோல் வருது, நல்ல படம், அந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய நடிப்பு திறமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக எனக்கு இதெல்லாம் வராதுங்க அப்போ சொல்லுவீங்களா, இல்லை அந்த இடத்துல நடிப்பாக நீங்கள் நடிச்சு காட்டுங்க ஐசபெல்லா? இப்போ நான் பண்ண மாட்டேன்னு கிடையாது, அது ஆட்டிடியூடில் போயிடும். எனக்கு எங்கள் வீட்டில் கொடுத்த ஸ்பேஸ் இவ்வளோ தான் சினிமாக்குன்னு. அது என்ன ஸ்பேஸ்? ஸ்பேஸ் ஆக்ட் பண்ணு, இல்லை இது எப்படி சொல்கிறேன்னா, எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே இசபெல்லா இதெல்லாம் பண்ணாத, எனக்கே உறுத்தும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன். இப்போது நான் இது ஆட்டிடியூட் கிடையாது, நமக்கு என்ன வருமோ, எனக்கு என்ன முடியுமோ அதான் என்னால் பண்ண முடியும். ஃபேவரட் ஆக்டர் ஆல்வேஸ் கமல் சார். கமல் சாரோட ஒரு சீன் நடிக்கிறீங்க, அதில் வந்து ஒரு முத்த காட்சி வருது, நடிக்க மாட்டீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். அது இப்போ முத்த காட்சி இல்ல, அது படத்துல வருது. இப்போ கமல்ஹாசன் திருசாவும் ஒரு ஷாட் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, டீசெண்டா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காட்சி வந்தால் இல்ல நடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஐசபெல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அந்த இடத்துல? ஸ்ட்ராங்கா இருப்பேன். இது எனக்கு வராதுன்னா, இப்போ முத்த காட்சிங்கிறது வந்து இப்போ நான் முத்த காட்சி பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பண்ணுவேன். எந்தெந்த இடம்னு இருக்குல்ல, இப்போ இந்த முத்தமே வந்து வேற இடத்துல ஒரு அண்ணனா அந்த இடத்துல முத்தம் கொடுக்குறப்போ, இப்போ ஒரு லவ் சீனே இருந்தாலும் அது வே ஆஃப் அது கொண்டு போகிறதுல இருக்குது. கொண்டு போகும்போது இதை பார்த்தா இந்த இடத்துல இது அழகு, இந்த இடத்துல இது வந்து இந்த இடத்துல இது ஆபாசம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கே சில விஷயங்கள் பண்ணணும்னு தோணா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். இதுலலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. சினிமாவில் நடிகைகளுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து கதாபாத்திரங்களா பெண்களுக்கான முக்கியத்துவம் படங்களை ரசிகர்கள் பார்க்குறாங்களா, என்ன ஏது, இல்லை இன்னமும் நடிகைகளை கிளாமரா தான் காட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த காலம் மாதிரி கிளாமர் டான்ஸு அந்த மாதிரி எப்படி பார்க்குறீங்க சினிமாவை? கேர்ள்ஸுக்குன்னு பார்த்தா கேர்ள்ஸ் ஒரு ஸ்டெப் வளர்ந்து வர வரைக்கும்
அவங்க படாத கஷ்டமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கர ஆட்டிடியூடுப்பா, அப்படிப்பா இப்படிப்பானா, ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதை அப்படி. கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க இருந்து தான் ஆகணும். அந்த சில இடத்துல ஆட்டிடியூடும் கிடையாது. ஒரு சில இடத்துல அவங்க இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு பாரு அப்படி இருந்துச்சு, இந்த பொண்ணு பாரு இப்படி இருந்துச்சு. இந்த டாக் போய்க்கிட்டே தான் இருக்குது. இது எப்பயுமே மாறாது. மேபி நான்லாம் சில டைம் ஓகே அவங்க அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ ஒன்றை மாற்றிக்கிட்டா தான் உண்டு. மாற்றிக்கிட்ட மீன்ஸ் என்னன்னா, அவங்க வேணால் பேசிட்டு போட்டோம், நம்ம இப்படி தான் அப்படின்னு இருந்துப்பேன். கேர்ள்ஸ் கிளாமராக காட்டுறது இல்லை தெரியல. அது எனக்கு அதுக்கான கேள்விகள் எனக்கும் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே கேள்விகள் எனக்கும் இருக்குது. இந்த கிளாமர்லாம் எதுக்கு என்ன இப்படின்னு நிறையா இருக்குது. அதில் ஆக்டும் பண்ணுறாங்க. இந்த இடத்துல யாரை தப்பு சொல்கிறதுனே எனக்கு தெரில. இது சரி தப்பு இதெல்லாம் எனக்கு தெரில. அது தேவையில்லாதது அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரு படத்துல இப்படி ஒரு ரோல் நான் பண்ணி ஆகணும், அதுக்காக நான் எவ்வளவு நாளா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா என்ன ரோல் சொல்லுங்க? ஒரு ரியல் ஸ்டோரியில் ஒரு ரூரல் ஏரியா சைடில் நிறையா பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சினிமா கொண்டுட்டு வருதுன்னு நினைக்கிறேன். கொண்டுட்டு வரும்போது லைக் வாழை இந்த மாதிரி படங்களில் நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரியலாக ஒரு ஊரில் எப்படி வாழ்வாங்க, எப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க அப்படின்னு பிரதிபலிக்கிற படமாக நான் அதை பார்க்குறேன். பரியேறு பெருமான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தட்ஸ் நீட். நம்ம நம்ம சமூகத்துக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயம். அந்த மாதிரி படங்களில் நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னால் ஏதாவது ஒரு சீன் பார்க்கும்போது ஒரு மாற்றம் வருது. ஒரு யங்ஸ்டராக நான் இருக்கேன். எனக்கு சில விஷயங்கள்லாம் இப்போ தான் புரியுது. இப்போ நான் சொல்லாமல் இதெல்லாம் யார் சொல்லுவா? என்ன இந்த சொசைட்டியில் நடக்கிற சில பிரச்சனைகளை என்னால் என்ன பண்ண முடியுமோ, ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி படங்களை நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். இந்த விருது வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். உங்களுக்கு எதுவும் இசம்பாவுக்கு வந்து தேசிய விருதோ ஆஸ்காரோ அது மாதிரி வாங்க ஆசை இருக்கா? ஆஸ்கார் விருது தேசிய விருதெல்லாம் இல்லை. அவார்டுனாவே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன நடிக்கிறேன்னு சொல்கிற, எதுலேயும் வரமாட்டுற, எதுவும் ரிலீஸும் ஆக மாட்டேங்குது, என்ன தாண்டி அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது நான் சொல்லுவேன், பாரு என்னைக்காவது ஒரு அவார்டு நான் வாங்க தாண்டா போகிறேன். ஸ்டேஜில் பாரு, நான் அவங்க எல்லார் பேரையும் சொல்லுவேன். நீங்கள்லாம் என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல, அவங்க எல்லார் பேரையும் சொல்லி அந்த அவார்டு கண்டிப்பாக நான் வாங்கியே தீருவேன். ஏதோ ஒரு அவார்டு, இந்த அவார்டு அந்த அவார்டு அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு அவார்டு நான் கண்டிப்பாக வாங்கிட்டு என் வீட்டில் போய் நிற்பேன். நான் உங்களுக்கு தெரியுமா, ஆக்சுவலாக நான் ஊருக்கு போயே வருஷங்கள் ஆகுது. இப்போ அது வருஷத்துக்கு 1 டைம் தான் போவேன். எல்லோரும் கேட்பாங்க, இன்னும் இசைவெல்லா ஊருக்கே வரமாட்டேன் அப்படின்னு. நான் ஒரு வைராக்கியமாக சொல்லி வச்சுருக்கேன், ஏதாவது ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு அவார்டு வாங்கிட்டு ஏதோ ஒன்று. ஒரு ரூரல் ஏரியாலேருந்து எங்கள் ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது நான் மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான். ராஜேந்திரன் பொண்ணுடா இவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்காடா அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடுவேன், என்ன நடந்தாலும் நிறைவேற்றிடுவேன். டெஸ்ட் ஷூட்லாம் போயிடுவாங்க. டெஸ்ட் ஷூட்லாம் போயிட்டு சார் எப்போ சார் ஷூட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு புரியலை, என்ன இதெல்லாம் கேள்வி? ஒரு படம் எடுக்க போகிறோன்னா இந்த கேள்விகள்லாம் எதுக்கு? நிறைய பட வாய்ப்புகள் இழந்தீங்களா? நிறைய பட வாய்ப்புகளை இழந்தனான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் செலக்டடாக தான் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மூலியமாக தான் நான் ஆடிஷனை போய் அட்டன் பண்ணுவேன். ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. ஒரு சில டயத்தில் ஷூட் இல்லாத டைமில் எனக்கு நிறையா கேஸ்டிங்லாம் வரும். அப்போல்லாம் போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது எல்லாமே எல்லா ஆடிஷனையும் போய் அட்டன் பண்ணுவேன். அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் சில பேர் வந்து பேமெண்ட்டு கேட்பாங்க. இந்த மாதிரிமா உங்களை நடிக்க வைக்கிறோம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்க வைக்கிறோம், நீங்கள் பேமெண்ட் இவ்வளோ பே பண்ணுங்க. அதெல்லாம் வழி இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு சில டைம் தோணும். ஏங்க நானே அவ்வளோ கஷ்டப்படுறேன். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க சினிமாவில் தானே இருக்கா, அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறா போகிறா வரான்னு. அவங்கவுங்க வேதனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சில டைம் வந்து பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்து போகிற காலங்கள்லாம் உண்டு. ஸோ நிறையா அதில் கசப்பான அனுபவங்கள் நிறையா இருக்குது. ஓகே, அந்த கஷ்டமெல்லாம் பட்டாதானே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நடிப்பை தாண்டி
ஓரளவுக்கு குக் பண்ணுவேன். நடிப்பை தாண்டி வேற என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சும்மா ஆடிட்டு கிடப்பேன், பாடிட்டு கிடப்பேன். சாரி, வேணாங்க, வேணாம். என்னோட த்ரோட் சரியில்லை, சாரி, ஐம் ரியலி சாரி, வேண்டாம். நான் இன்னொரு நாள் பாடுறேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஓகே. எங்க நான் பேசுறது எல்லாமே ஜோக்கு தான். எல்லாருமே ஷூட்டுக்கு எங்கன்னா போனா வச்சு, அம்மா நீ எந்த ஊருமா அப்படின்னு எல்லாரையும் ஸ்லாங் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. சில இதில் வந்து சில பேரை ஷூட் போனேன்னா அவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ணிக்கிட்டு, அது எனக்கா மைண்ட் செட் வந்தா அவங்களெல்லாம் இமிட்டேட் பண்ணி காட்டுவேன். அதை வச்செல்லாம் நிறைய என்ன ட்ரோல் பண்ணுவாங்க. ஆக்டர்ஸ் இல்லை, என் கூட இருக்கவங்களே சும்மாங்க. ஏன்னா இப்போ நான் யாராவது நடிச்சு காட்டி எதுக்கு அவன் என்ன வச்சு ட்ரோல் பண்ணிடுவீங்க, வேண்டாம், என்ன வச்சு ட்ரோல் பண்ணிடுவீங்க. சாய் பல்லவி பயங்கரமா நடிக்கிறாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் நீங்க சொல்லுவீங்க சூப்பரா இருக்குங்களா? டாப் 10ல சொல்லுவீங்க? டாப் 10ல அதான் முன்னாடி சொன்னல, அர்ச்சனா மேம், ஷோபா மேம், அண்ட் தென் ஊர்வசி மேம் என்னோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். எப்போ யார் கேட்டாலும் சாரி, நான் முன்னாடி ஊர்வசி மேம் மறந்துட்டேன். ஊர்வசி மேம் ரொம்ப பிடிக்கும். கோவை சரளா மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஆக்டிங்லாம் அது ஒரு மாதிரி, இப்போது நீங்களே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸில் வந்து காமெடி பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அவங்கள வந்து அவங்க ஜாலியாக காமிச்சிப்பாங்க. அந்த ஹியூமர்லாம் வந்து எல்லாருக்குமே வராதுல்ல. அவங்கள நான் பயங்கரமாக ரசிப்பேன். இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ரசிக்கிறதுல இவங்க எல்லாரும் எனக்கு. ஊர்வசி மேம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். நிறைய ஓல்ட் சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து நிறைய நடிப்பு கற்றுக்கணும் யாரும் சொல்லுங்க, சரோஜா அந்த மாதிரின்னு கேட்டால் அந்த மாதிரி அவ்வளோ ஓல்டு ஃபிலிம் பார்த்துருக்கேன். பட் நம்ம மனசில் ஒன்று நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி இருக்கன்னா வந்து ஊர்வசி மேம் தான். இந்த முந்தானி முடிச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் ஊர்வசி மேமோடது. இப்போது ஜே பேபி எல்லாம் வந்துச்சுல, ஆனால் அவ்வளோ அவங்க இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வேற லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வாய்ப்பு ஏதாவது சார்? சாரி, நான் மறந்துட்டேன். அண்ட் தென் நான் தெலுங்கில் கூட ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இப்போ யமகாதகியோட ப்ரொடியூசர் இருக்காங்களா, அவங்க தெலுங்கில் ஒரு மூவி பண்ணாங்க டைரக்ஷனில். அதில் லீகலி வீருன்னு அதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ரோல் பண்ணேன். பிகாஸ் நான் போய் பண்ணதுக்கு ஃபுல்லாகவே அங்கே ஒரு மாதிரி தமிழ் வேறு தெலுங்கு வேறு ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் எவ்ரி திங்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் இல்லை, எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிச்சு, எதுக்கும் பயப்படக்கூடாது, எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு. அங்கே எல்லாமே ஒரு மாதிரி ப்ராப்பராக இருக்க மாதிரி சினிமா. இவங்க அவங்களோட அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. கரெக்டாக இந்த டயத்துக்கு பிரேக் விடுவாங்க, கரெக்டாக இந்த டயத்துக்கு வந்து லஞ்சு, எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நடக்கும். 6க்கு வந்து பேக்கப்னா கரெக்டாக 6 o'clock வந்து பேக்கப் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு 3 month இருந்தேன் ஹைதராபாத்தில். ஒரு மாதிரி நான் ஜாலியாக இருந்துச்சு. உங்க ஃபேஸ் வந்து ஒரு நடிகையோட சாயல இருக்குன்னு யாரா சொல்றீங்களா? நீங்க ஒரு நடிகையோட சாயல இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. அது யாரு நீங்க சொல்லுங்க. என்ன வந்து சாயா சிங், கோச்சுக்காதீங்க, சாயா சிங் மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. சாரி, அவங்க பார்த்தா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. அவ்வளோதான், வேற யாரையும் சொன்னது கிடையாது. இவ்வளோ நேரம் என்னை பற்றின சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து படங்கள் கண்டிப்பாக பண்ணுவேன். பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரியலி தேங்க்ஸ் டு AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.